பாரத் ரத்னா கொடுத்தால் வாங்காம், இல்லைங்கில் எனக்கு எந்த அவார்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவார்ட்ஸுக்காயிட்டு நான் பாடிட்டில்லை. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் சரி, டிவி சேனல்களை திறந்தாலும் சரி, எல்லாருமே இவங்க ஒருத்தரை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாங்க, ஜானகி அம்மா காலமாயிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் இப்போ ஒட்டுமொத்த திரை உலகத்தையே மிகப்பெரிய ஒரு சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஜானகி அம்மா 1938 ஏப்ரல் 23ஆம் தேதி ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய குண்டூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்தாங்க. தன்னுடைய 8 வயசுல பாட ஆரம்பிச்ச அவங்க பல வருஷங்களா பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா சினிமாவில் பாடியிருக்காங்க. சினிமாவில் பல பாடகர்கள் இருக்காங்க. ஆனா நம்மளோட மனசுல நீங்கா இடம்பெற்ற ஒரு சில பாடகர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பெண் பாடகி அப்படின்னா ஜானகி அம்மா தான். ஏற்கனவே நாம எஸ்பிபி அவர்களை இழந்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாரதி ராஜா, பாக்யராஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குனர்களையும் நாம இழந்திருக்கோம். அந்த வகையில இப்போ ஜானகி அம்மா காலமாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எல்லாரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துல உண்டாக்கியிருக்கு. ஜானகி அம்மா வயது மூப்பு காரணமா தான் காலமாயிருக்காங்க. அவங்களுடைய வயதானது இப்போ 88. இவங்க மைசூர்ல தன்னுடைய வீட்டுல தான் உயிர் பிரிஞ்சிருக்கு. அதாவது இவங்களுக்கு கொஞ்ச நாளா உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு. இவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திருக்காங்க. ஸோ அங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் போக திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே ஜானகி அம்மா உடல் நலத்துல ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க. உடல் நலத்துல மட்டும்தான் அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா, அது வயது மூப்பு காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது பாரதி ராஜா அவர்கள் எப்படி இறந்தாங்களோ, எவ்வளோ அளவுக்கு உடல் வலிமையா இருந்தாலும் மன வலிமை இல்லாத ஒரு பட்சத்துல தான் அவர் இறந்து போனாரு. அதாவது தன்னுடைய மகன் இறப்புக்கு அப்புறமா தான் அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமா இருந்தது. அவருடைய ஒரே ஒரு செல்ல மகனை இழந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்திருந்தாரு. ஸோ அவருக்கு மகன் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல தான் கடைசி வரைக்கும் அவருடைய உயிரானது பிரிஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தெளிவுபடுத்துற விதமா தான் அவர் கூட பிறந்த அவரோட தம்பியே சொல்லியிருந்தாரு. கடைசி நேரத்துல கூட மனோஜோடைய போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் அப்பவும் சொன்னேன், இப்படி பார்க்காதீங்க, நீங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் கேட்கவே இல்லை. எப்பவுமே மனோஜோட போட்டோவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு, மனோஜ் போட்டோவை பார்த்துக்கிட்டே தான் பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான மனநிலைமையில தான் பாரதி ராஜா அவர்களுடைய உயிரானது பிரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஜானகி அம்மாவுக்கும் இருந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஜனவரி மாதம் 2026 ஜானகி அம்மாவுடைய ஒரே ஒரு செல்ல மகனான முரளி கிருஷ்ணா இறந்து போயிட்டாரு. அவரு மாரடைப்பு காரணமா சடனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல உயிரிழந்துட்டாரு. அப்போ அவங்களுக்கு பல திரை பிரபலங்களும் பல அரசியல் தலைவர்களும் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். ஸோ அவங்களோட மகனுக்கு கல்யாணமாகி 2 பொண்ணுங்க இருந்திருந்தாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட திருமண வாழ்க்கையில கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா விவாகரத்து பண்ணிட்டு அம்மா கூடவே இருந்திருக்காரு. அம்மாவும் மகனும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா அவ்வளோ அழகா தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நிலையில முரளி கிருஷ்ணா ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு, பாடல்களும் பாடியிருக்காரு. ஸோ அவரும் மிகப்பெரிய ஒரு பாடகராக தான் வலம் வந்திருக்காரு. இருந்தாலும் எதிர்பாராத ஒரு நேரத்துல அவர் உயிரிழந்ததுனால அதுல இருந்தே ஜானகி அம்மாவுடைய மனநிலையானது ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு செல்ல மகனோ இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள பல மாதங்கள் இருந்திருக்கு. ஸோ அதோடைய ஒரு காரணமா தான் அவங்களுக்கு நேற்று இரவு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய மகனுடைய பேரை தான் அவங்க அதிகமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளோ நாள் எப்பவுமே தன்னுடைய மகனுடைய பேரையும் அவங்களுடைய போட்டோவையும் பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் கண்டிப்பா நீங்க நல்லா ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காங்க.
இருந்தாலும் கொஞ்சம் கூட தன்னை சமாதானப்படுத்தி கொள்ளாத ஜானகி அம்மா மகனுடைய இறப்பின் காரணமா தான் அவங்களும் இப்போ உயிரிழந்திருக்காங்க. உண்மையிலே ஒரே ஒரு மகனை பெத்து வளர்த்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய இறப்பை ஒரு பெத்தவங்க பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கொடுமை இதுக்கப்புறம் தயவு செஞ்சு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு தான் பல பேர் பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜானகி அம்மா பாடல் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது அவங்களோட உயிரில கலந்து போன ஒரு விஷயமா தான் அவங்க பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய ஒவ்வொரு பாடல்களும் ரொம்ப தனித்துவமா இருக்கும். ஸோ அவங்களோட வாய்ஸ் அப்படின்னாலே நம்ம எவ்வளோ தூரத்துல இருந்து கேட்டாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வாய்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். குழந்தை மாதிரி பாடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பாடுவாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 60ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்திய மொழிகள்ல 17 மொழிகள்ல அவங்க பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்திய மொழிகளை தாண்டி சிங்களம், இங்கிலீஷ், ஜப்பானீஸ் அப்படின்னு சொல்லி பல உலக மொழிகள்லையும் அவங்க பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்களுக்கு அரசு சார்பா பல விருதுகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது மாநில விருதுகள், பல விருதுகள் அவங்க வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 4 முறை அவங்க மாநில விருது வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி மற்ற மாநிலங்கள்லயும் பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 33 நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஒரே சிங்கர் அப்படின்னா அது நம்மளோட ஜானகி அம்மா மட்டும்தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பாடகியான ஜானகி அம்மாவுக்கு 2013ல மத்திய அரசு பத்ம பூஷன் விருது கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்க மறுத்துட்டாங்க. எதனால அப்படின்னா, நான் பல வருஷங்களா பாடிக்கிட்டு இருக்கேன், பல்லாயிரம் பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கேன், பல மொழிகள்ல பாடிக்கிட்டு இருக்கேன், நான் விருதை எதிர்பார்த்து பாடல்களை பாடல. പത്മഭൂഷൺ കൊടുത്തു. പത്മഭൂഷൺ ഞാൻ റെഫ്യൂസ് ചെയ്തു. ഞാൻ വാങ്ങുന്നില്ല. 55 ഇയേഴ്സിൽ നിന്ന് ഞാൻ പാടുന്നു സിനിമാ ഫീൽഡിൽ. அப்படி மத்திய அரசு எனக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னா பாரத ரத்னா தான் கொடுக்கணும். இப்படி பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி விருதுகள் எனக்கு வேண்டாம். அதுவும் இது காலம் தாழ்த்தி தான் அவங்க கொடுக்கறாங்க. ரொம்ப வருஷம் அவங்க வெயிட் பண்ணி தான் இதை கொடுக்கறாங்களே தவிர ஒரு சரியான நேரத்துல சரியான பாடலுக்கு இந்த விருது அவங்க எங்களுக்கு கொடுக்கல. பாரத ரத்னா கொடுத்தால் வாங்காம், இல்லைங்கில் எனக்கு எந்த அவார்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவார்ட்ஸுக்காயிட்டு நான் பாடிட்டில்லை. அதாவது ஒரு சிறந்த பாடகியாவும் ஒரு சிறந்த பாடலுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்துல கிடைக்கல, அதுவும் சரியான விருது கிடைக்கல. சோ எனக்கு கொடுத்தா பாரத ரத்னா கொடுக்கட்டும், இல்லைன்னா எனக்கு இந்த விருது வேணாம். நான் விருதுக்காக பாடல்களை பாடல, என்னோட ரசிகர்களுக்காக தான் பாடல்களை பாடுறேன். என்னோட ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கைத்தட்டல், அந்த அன்பு, இந்த இசைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, இதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு விருதா நான் பார்க்கிறேன். அந்த விருது ரசிகர்கள் எனக்கு அதிகமாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த பத்மபூஷன் விருதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே வாங்க மறுத்து அதை குறித்து செய்தியாளர்களிடம் அவங்களே ஓப்பனாவும் பேசியிருக்காங்க. சோ இந்த மாதிரி பல சாதனைகளை படைச்சிருக்காங்க ஜானகி அம்மா. இன்னைக்கு அவங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறப்போ அது உண்மையிலே ஒட்டுமொத்த சினிமாவுக்கே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு 2000க்கு அப்புறமா பல பாடகர்கள் அறிமுகமானாலும் பல பாடல்கள் வந்தாலுமே ஜானகி அம்மா பாடின அந்த காலத்து பாடல்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஜானகி அம்மாவுடைய உடலை மைசூர்ல இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரியில பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்களுடைய இந்த உயிரிழப்புக்கு பல அரசியல் தலைவர்களும் பல பிரபலங்களும் திரைத்துறையை சேர்ந்த அத்தனை பேரும் அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய பேர் நேர்ல போய்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு சிலர் இரங்கல் பதிவும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. சோ இந்த நிலையில ஜானகி அம்மாவோட உடலானது இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. சோ அதே மாதிரி அவங்களுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய உடலை அவங்களுடைய சொந்த பண்ணை வீட்டுல தான் நல்லடக்கம் செய்ய போறதாவும், அவங்களுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்ட போறதாவும் அவங்களோட உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா தான் இருக்கும். இதை கண்டிப்பா ஈடு செய்யவே முடியாது.
இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு குரலை நம்ம வேற யாருடைய உருவத்திலேயாவது கேட்போமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது அந்த காலத்துல பாட ஆரம்பிச்ச ஒவ்வொரு பாடகர்கள் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜானகி அம்மா இப்போ இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் இந்த உலகத்துல வாழற வரைக்கும் அவங்களுடைய பாடலானது, அவங்களுடைய குரலானது தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்குமே தவிர, அது என்னைக்குமே மறையாத ஒரு குரலாதான் இருக்கும், என்னைக்குமே அழியாத ஒரு குரல் தான். உடல் மட்டும்தான் இருக்காது தவிர அவங்களுடைய உணர்வானது, அவங்களுடைய குரலானது நம்மளை சுத்தி கண்டிப்பா இருக்கும். ஜானகி அம்மா பாடின பல பாடல்கள்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சது காற்றில் எந்தன் கீதம் அப்படின்னு ஸ்ரீதேவிக்கு அழகா குரல் கொடுத்து பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கருணா படத்துல அர்ஜுன் அண்ட் ரஞ்சிதா இவங்களுக்கு ஒரு அழகான குரல் கொடுத்து மலரே மௌனமா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தனுஷுடைய வேலையில்லா பட்டதாரி படத்துல அம்மா அம்மா நீ எங்க அம்மா அப்படிங்கிற ஒரு பாடல்ல குறிப்பா இந்த ஒரு வரிகளை அவங்களோட வாய்ஸ்ல பாடியிருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே எல்லாருடைய மனதிலையும் நீங்காத இடம்பெற்ற ஒரு பாடலா இருக்கு. அதே மாதிரி இளையராஜா அவர்களுடைய இசையில தென்றல் வந்து தீண்டும் போது அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலா அமைஞ்சது. இஞ்சி ஈடு இடுப்பழகி அப்படிங்கிற அந்த பாடலுக்கும் அவங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஊரு சனம் தூங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாடலை ரொம்ப அழகா வந்து பாடியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய தவிப்பை அவங்களோட குரல்ல அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதையும் தாண்டி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாடலும் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுல வெற்றி பெற்ற ஒரு பாடல். இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட பிளேலிஸ்ட்ல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஜானகி அம்மா பாடின இன்னொரு பாடல் ரீசண்டா கூட ரொம்ப வைரல் ஆச்சு. சின்ன சின்ன வண்ண குயில் அப்படிங்கிற ஒரு பாடல்ல அவங்க குறிப்பிட்ட ஒரு வரிய ரொம்பவே எல்லாரும் வந்து பாடி பாடி பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கா ஆக்குனாங்க. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டேன் அப்படிங்கிற அந்த வரிகள் ரீசண்டா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் பாடின பல பாடல்கள் இன்னைக்கும் நம்மளோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஜானகி அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஜானகி அம்மா பாடின பல பாடல்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.